இந்த வேளையில் நம் இரட்சகராகி நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவில் அவருடைய இயேசு தன் பூமியில் இந்த நாட்களில் சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் நான் தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை. சமயமாய் நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தாழ்மையையும் அந்த சாந்தத்தையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் பார்க்க முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில காரியங்களை கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையின் சாயலை எனக்கு காண்பித்தார். அவைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வரக்கூடிய நாட்களில் அது எனக்கு மாம்சமாகும்படிக்கு நான் விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் சமாரியர்களுக்கும் இருந்ததான ஒரு காரியத்தை, ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்தம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கப்பர்நகூமிலிருந்து இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்கு போறதுக்கு ஷார்ட் வழியில அப்படி குறுக்க சமாரியருடைய கிராமத்து வழியா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் வந்திருக்கிறார். அது 3 நாட்கள் பயணமா அல்லது 2 நாட்களா 4 நாட்களா நமக்கு தெரியாது. பட் அவர் அந்த வழியாய் சமாரியருடைய கிராமத்தில் வழியாய் பிரவேசித்தார்கள். இப்ப நைட் ஸ்டே பண்ணணும். இப்ப தன்னுடைய சீஷர்களை அனுப்பி இந்த கிராமத்துல ஜீசஸ் மாத்திரம் இல்லை, தன்னோடு கூட இருக்கக்கூடியதான் இன்னும் அவருடைய சீஷர்கள் ஒரு 12-13 பேர் ராத்தங்கிறதுக்காக இந்த கிராமத்தில் அந்த ஊராரிடத்தில் கேட்கையில் அவர் என்ன செய்யல அப்படின்னா, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியால், ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். சமாரியருடைய மலையா இல்ல எருசலேமுடைய மலையா, இல்ல எங்க ஒர்ஷிப்பா இல்ல உங்க ஒர்ஷிப்பா, நாங்க பண்றதுதான் மேன்மையான ஒர்ஷிப் அல்லது நீங்க பண்ற எருசலேம் ஜூஸ் பண்ற ஒர்ஷிப் பெரிய ஒர்ஷிப்பாங்கிறதான பிரச்சனைகள் எல்லாம் நாம் அவர்களுக்குள்ள இருக்கலாம். எருசலேம் போறதுக்கும் அங்க போய் ஆராதனை செய்யறதுக்கும் போறதுக்கு என்ன நாங்க என்ன குறுக்கு, ஏதான் எங்க ஊர் தான் வழியா? நீ எருசலேம் போறதுக்கு எங்க ஊர்ல நாங்க இடம் கொடுக்கணும் உனக்கு, அதுக்கு நீ ராத்தங்கணும், உங்களுக்கு இங்க அதுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை என்று ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை ஹியூமிலியேட் பண்ணி அவமானப்படுத்தி இங்க தங்கக்கூடாது, நான் உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு குணப்படாத அவருடைய சீஷருடைய சிந்தை எப்படி இருந்தது அப்படின்னா, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதான சிந்தை யோவானிடத்திலும் யாக்கோபினிடத்திலும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுதே ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார் என்றால் அதட்டினார், கடிந்து கொண்டார். ஸ்ட்ராங்கா ஆண்டவர் கடிந்து கொண்டார். இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை நீங்கள் அறியீர்கள் சொல்லிட்டு அவர்களை அதட்டினார். மனுஷகுமாரன் அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கும்படிக்கு வந்தார் அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். சோ பிரியமானவர்களே, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நாம் அவருடைய சாந்தத்தை, தன்னை ஏற்றுக்கொள்ளல, தன்னை மதிக்கல, தன்னை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கும் பொழுது, நம்மளை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்பிரிட் எப்படிப்பட்ட ஸ்பிரிட்டா இருக்கு? குணப்படாத சீஷர்களுடைய ஸ்பிரிட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அத்தாரிட்டியை காண்பிக்கணும், பழி வாங்கணும், என்னை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கும் பொழுது என்னுடைய அத்தாரிட்டியை, என்னுடைய பவரை காண்பிக்கணும், என்கிட்ட உள்ள பவரை காண்பிக்கணும், பழி வாங்கணும், என்னுடைய அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணணும். அது சீஷர்களுடைய சிந்தையா இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆவி அவர் என்ன செய்தார்னா அப்பொழுதே அவர் அதட்டினார். ஓகே, அதனால என்ன, இப்ப எனக்கு என்னை ஏற்றுக்கொள்ளலன்னா என்ன, என்னை மதிக்கலன்னா என்ன, என்னை அக்செப்ட் பண்ணலன்னா என்ன, நோ ப்ராப்ளம் சார், நான் வேற கிராமத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் நிச்சயமா ஒரு யூதர்களுடைய கிராமத்தின் வழியா போய் அந்த ராத்திரில, நான் நினைக்கிறேன் அந்த ராத்திரில ஜீசஸ் அவரோடு சேர்ந்தவர்களுக்கு அந்த கிராமத்தில் வேறொரு கிராமத்திற்குள் சென்றார்கள். அவர்கள் எத்தனை மணிக்கு போனாங்க? அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு அந்த ராத்திரியில நைட் ஸ்டே பண்ணிருக்க மாட்டார், அவர் படுத்திருந்திருக்க முடியாது.
ஏன்னா அந்த வார்த்தையில் நாம் கீழே வாசிக்கிறோம். மறுநாளில் அவர் மீண்டுமாய் அவர் வழியே போகையில் ஒருவன் 57ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அதற்கு இயேசு, ஏன்னா நேற்று நைட்டு தான் அவர் அனுபவிச்சார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த கிராமத்துல, சமாரியர்களுடைய கிராமத்துல அவர்கள் இடம் கொடுக்கல, வேறொரு கிராமத்துக்கு போனாங்க. எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாங்கன்னு தெரியல. அங்க அவ்வளவு பேருக்கு அவங்களுக்கு இடம் கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு தெரியல. அட்லீஸ்ட் எல்லாரையும் படுக்க வச்சிருந்தா கூட ஜீசஸ் என்ன செஞ்சிருந்திருப்பார் அப்படின்னா, அவருக்கு தூக்கம் இருந்திருக்காது, அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லாம இருந்திருக்கும். அந்த ராத்திரி அவர் ஜீசஸ் பிதாவினிடத்துல நேரத்தை செலவு பண்ணியிருந்திருப்பார். ஓகே, பொழுது விடிஞ்சு இப்ப கிளம்பி மறுபடியும் ஜெருசலேமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆன் தி வே, வழியில ஒரு மனுஷன் அவர் இடத்துல கேட்கிறான், நான் எங்க போனாலும் பின்பற்றி வருவேன், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அது எங்கேருந்து வந்த வார்த்தை அப்படின்னா, முதல் நாள் ராத்திரி அவர் அனுபவிச்சது. அப்ப அந்த ராத்திரில அவருடைய சிந்தை, அந்த சிந்தை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே, என்ன அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த ராத்திரில எனக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு, அந்த ஜனங்கள் ஏற்பாடு பண்ணல. நான் ஏற்கனவே சமாரியா அவருடைய கிராமத்துல நான் 2 நாள் தங்கியிருந்தேன். அவருடைய தாழ்ந்த சமூகம்ட்டு நான் பார்க்கல. யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டதான ஜனங்கள், அவர்கள் அற்பமா எண்ணப்படுகிறவர்கள் எல்லாம் பார்க்காதபடிக்கு அதே சமாரியாருடைய கிராமத்துல நான் 2 நாள் தங்கியிருந்தேன். அவர்களுக்கு நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொன்னேன். இப்ப ஒரு டைம் ஏத்திருந்தாங்க, இன்னைக்கு ஒரு டைம் இப்ப என்னை ஏத்துக்கல, என்னை அக்செப்ட் பண்ணிக்கல, என்னை துரத்தி விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஹியூமிலியேஷன்ல அதனால அவர் ஒண்ணுமே பாதிக்கப்படல. என்ன ஆச்சரியம் என்றால், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஜீசஸ்னுடைய ஆட்டிடியூட், அவருடைய தாழ்மை. பிரியமானவர்களே, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படாதபடிக்கு புறக்கணிக்கப்பட்டு அவர் அசட்டை செய்யப்பட்டார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் லூக்கா ஆக்கியோன் அடுத்த காரியமே அந்த அதிகாரத்தில் எழுதி வைக்கிறார். ஆட்டிடியூட் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய அந்த தாழ்மை, அவருடைய மனப்பாங்கு. ஒரு நியாய சாஸ்திரி இயேசுனிடத்தில் வந்து எனக்கு பிறன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். எனக்கு பிறன் யார்? 29ஆம் வசனத்துல, லூக்கா 10:29, தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று அவன் கேட்டான். அதற்கு 30ஆம் வசனத்துல இயேசு ஒரு ஓமையாய் ஒரு காரியத்தை சொல்லி வருகிறார். குற்றுயிருமாய் குலையுருமாய் ஒருத்தன் கல்லற்கையில் அகப்பட்டதான ஒரு மனுஷனை அவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, அந்த இடத்துல அவர் யாரை நல்ல ஒரு he spoke highly, யாரை குறித்து மேன்மையாய் சொன்னார் அப்படின்னா அந்த சமாரியனை குறித்து சொல்றார். ஒரு யூதன், ஒரு ஆசாரியன் வழிவிலகி போனான், ஒரு லேவியன் வழிவிலகி போனான். இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். 33ஆம் வசனத்துல நான் நினைக்கிறேன் இது ஒரு உதாரணத்துக்காக அவர் சொல்லியிருந்தாலும், தன்னுடைய வாழ்நாளில் அவருடைய நாட்களில் இப்படி ஒரு காரியத்தை அவர் பார்த்திருப்பாரோ? அந்த சமாரியனுடைய மனதுருக்கத்தை, அவனுடைய மனதுருக்கத்தை இயேசு அவனுடைய வாழ்க்கையில பார்த்து அவர் அறிந்து அந்த காரியத்தை அவர் உள் வைத்திருந்த ஒரு காரியத்தை அந்த நியாயசாஸ்திரிக்கு உதாரணமாய் சொல்லும் பொழுது 33ஆம் வசனத்துல, சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு அவன் மனதுருகி அவன் என்னென்னலாம் செய்தான் அப்படிங்கறதெல்லாம் வரிசையா சொல்றார். யாரை குறித்து? சமாரியனை குறித்து. அவனுடைய மனதுருக்கம், அவன் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணது, அவனை சத்திரத்துக்கு கொண்டு போனது, தன்னுடைய வாகனத்துக்கு கொண்டு போனது, அவன் பணத்தை செலவு பண்ணது, இதையெல்லாம் உதாரணமாய் ஒரு காரியத்தை சொல்லி, அப்ப யாரை குறித்து மேன்மையாய் சொல்லுகிறார் என்றால் ஒரு சமாரியனை குறித்து மேன்மையாய் சொல்றார். முதல் நாள் முன்னால முந்திர அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, அதே சமாரியர் அவரை துரத்தி விட்டாங்க, அவரை அக்செப்ட் பண்ணிக்கல, அவரை அசட்டை செய்தார்கள், அவரை சிறுமைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சமாரியனை குறித்து ஜீசஸ் வைத்திருந்த ஆட்டிடியூட், அவருடைய மனப்பாங்கு, ஆண்டவரே சமாரிகளிடத்தில் உள்ளதான அந்த மேன்மையை நான் பார்க்கட்டும். நான் நினைக்கிறேன் இன்னும் கூட ஜீசஸ் என்ன கேட்டிருந்திருப்பார், ஆண்டவரே என்னை இந்த அளவுக்கு இந்த சமாரியர்களுக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே பிதாவே, நான் இருக்கிற நாட்கள்ல எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நாட்களில் இந்த சமாரியருக்கு
நீங்க என்ன கொண்டு ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நன்மை நீங்க செய்யணும்னு எனக்கு நினைச்சிருந்தீங்கன்னா, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க, நான் செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட். தேவன் வாய்க்க பண்ணினார். இது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஓமையாக தான் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஒழிய, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் நிச்சயமாய் ஜீசஸ் அதை விரும்பி இருந்திருப்பார். பிதாவினிடத்துல கேட்டிருந்திருப்பார், என்னை அசட்டை செய்த, என்னை ஏற்றுக்கொள்ளாத, என்னை புறக்கணித்த, என்னை சிறுமைப்படுத்தின அந்த சமாரியருக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே, பிதாவே, நான் ஒரு நன்மை செய்யணும், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 17:11. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகள் வழியாய் நடந்து போனார். ரெண்டு கலந்திருக்கிறது போல, சமாரியாவும் கலிலேயாவும் இருக்கிற நாடுகள் வழியாய். அதுல 10 ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள ஒரு 10 மனுஷர்கள் இருந்தார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதுல பாருங்க, அதுல ஒருவன் சமாரியன். பிரைஸ் தி லார்ட். அவர் யாருக்கு முதல்ல தெரிஞ்சிருந்திருக்காது. முதல்ல 10 பேர் குஷ்டரோகிகள். கடைசியில வரும் பொழுது அவன் யார் அப்படிங்கறதெல்லாம் பின்னால் அவன் தெரிந்து அவன் முகங்குப்புற விழுந்து அவனுக்கு நன்றி செலுத்தினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்ப ஒரு யூதனுக்கு இல்லாத ஒரு இரக்க குணம் சமாரியன் இடத்துல, ஒரு யூதனுக்கு இல்லாத ஒரு நன்றி எழுதலான ஒரு ஸ்பிரிட் அந்த சமாரியன் இடத்தில். இதையெல்லாம் ஜீசஸ் எவ்வளவு மேன்மையாய் அவர்கள் தாழ்ந்த சமூகத்தில் உட்பட்டவர்களா இருந்தாலும், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களா இருந்தாலும், யூதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களா இருந்தாலும், அவர்களை குறித்து ஜீசஸ்னுடைய ஆட்டிடியூட், அந்த இடத்துல ஒரு காரியத்தை மேன்மையா சொல்றாரு. அவன் மனதுருக்கம் உடையவன், இவன் நன்றி எதிர் உள்ளவன். என்ன மேன்மை! பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவருக்கு அவன் யார் என்பது தெரிந்து கொண்டது பிறகு அவன் சமாரியனாய் இருந்தான். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பின்னாட்களில் பிரியமானவர்களே, சமாரியா நாட்டிற்கு, சமாரியாவிற்கு பிலிப்பு போவதற்கு முன்னதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு அஸ்திவாரத்தை போட்டார். சமாரியாவிற்கு பின்னாட்களில் சமாரியாவிற்கு நம்ம பிலிப்பு போய் அங்க சுவிசேஷ அறிவித்து அங்க பகுதியில ஒரு எழுப்புதல் கொண்டு வருவதற்கு முன்னதாகவே இயேசு தன் வாழ்நாளில் எவ்வளவாய் சமாரியா ஸ்திரியை ரட்சித்துக் கொண்டது, இந்த குஷ்டரோகிக்கு சொஸ்தமாக்கினது, அவர்களை பழி வாங்காமல் இருந்தது, அவர்களை குறித்த மேன்மையாய் என்னென்னது, அவர்களை குறித்த மேன்மையான காரியங்களை சொன்னது. இப்படி எல்லாம் நல்ல கிரவுண்ட என்ன செஞ்சு வச்சுட்டாருன்னா, தன்னுடைய வாழ்நாட்களிலேயே பர்பஸாகவே குறுக்க போறது, பர்பஸாகவே போகும் பொழுதே சமாரியருடைய கிராமத்தில் வழியா போறது. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிந்தையை பாருங்க. லோலி பீப்புள், பாவி என்று இகழப்பட்டதான, முறுமுறுக்கப்பட்ட பாவி என்று இகழப்பட்டதான சகேவே, இன்னைக்கு உன் வீட்டுல நான் தங்கணும், ஒன்ட்ட நான் தங்குறேன். பாவிகளுடைய வீட்டில் தங்கினார். சமாரியருடைய கிராமத்தில் 2 நாள் தங்கினார். யாரையும் அற்பமா என்றதில்லை. தேவன் ஒருவரையும் புறக்கணியார். அவர் தேவன் மகத்துவம் உள்ளவர். யோபின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், தேவன் ஒருவரையும் அசட்டை செய்யார், ஒருவரையும் புறக்கணியார். அவர் மகத்துவம் உள்ளவர். அவ்வளவு மகத்துவத்துல இருந்தாலும் அவர் ஒருவரையும் அசட்டை செய்யறதில்லை. இவன் தாழ்ந்த வகுப்பு, இவன் தாழ்ந்த காஸ்ட், இவன் லோ காஸ்ட், இவன் பாவி, இவன் ஏழை, இவன் படிக்காதவன், லோ கல்ச்சர். நோ, ஜீசஸ் எல்லாரிடத்திலையும் அவர் லோலி பீப்புளோடு கூட அவர் அசிஸ்டன்ட் மிங்கிள் ஆனார், தாழ்ந்திருந்தார், இணங்கி இருந்தார். அப்படியாய் பின் நாட்கள்ல நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்ப்பதற்கு முன்னதாகவே சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியரிடத்தில் நல்ல ஒரு அடித்தளத்தை, ஒரு ஃபவுண்டேஷனை, ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருந்தார். தாழ்மை. அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட போதும், அவர்கள் அசட்டை செய்யப்பட்ட போதும் அவர் மேல இருந்ததான பிரியமானவர்களே, நம்மளுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு? இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து, அவரை அறிகிற அறிவிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்மளை ஒருத்தவங்க அசட்டை செஞ்சிட்டாங்கிறதுக்காக, நம்மளை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதுக்காக, சீஷர்களுடைய குணப்படாத சீஷர்களுடைய சிந்தை, அவர் மேல ஒரு சாபம் வரணும், ஒரு அழியணும், ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கணும், நம்மளுடைய பவரை காண்பிக்கணும், நம்மளுடைய அத்தாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணணும். அதற்கு நமக்கு தேவன் வல்லமை கொடுக்கல, அதுக்கு நமக்கு அத்தாரிட்டியை கொடுக்கல.
த்ரெட்டன் பண்றதுக்கு, அழிக்கிறதுக்கு, பட்சிக்கிறதுக்கு நமக்கு தேவன் அந்த காரியத்தை கொடுக்கல. இப்படியாய் இதெல்லாம் ஜீசஸ் இருந்து நாம் அவரை அறிகிற அறிவின் மேன்மை பிரியமானவர்களே. சோ குமாரிடத்திலிருந்து நாம் இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், நாம் கற்றுக்கொள்கிறோம். நான் கிறிஸ்துவனுடைய இன்னொரு சிந்தையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அவருடைய அந்த தாழ்மை. இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் தான் பூமியில் இருந்த நாட்களில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராகவே இருந்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் இயேசு கிறிஸ்து தாழ்மையிலையும் 100 மார்க், சிறுமையிலையும் 100 மார்க். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவும் பட்டார். இதெல்லாம் அவருடைய இந்த இடத்துல அதெல்லாம் அவருடைய சிறுமை. நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் ஸ்நானகனை ஆசாரியர்கள் ட்ரீட் பண்ண விதம், நம்மை ஜனங்கள் நம்மளை வித்தியாசமா நம்மளை ட்ரீட் பண்ணும் பொழுது நாம் எப்படி நாம் நடந்து கொள்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், இங்க நாம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரே கேள்வி, யோவான் ஸ்நானனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீர் கிறிஸ்துவா? இதே கேள்வி பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்டார்கள், நீ கிறிஸ்துவா? நீ கிறிஸ்துவாங்கிறதான கேள்வி 2 பேர்ட்ட வருது, ஒரே கேள்வி. யோவான்ட்ட எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:19, ஜெருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி நீர் யார் என்று கேட்ட பொழுது நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். எலியாவா? இல்ல. தீர்க்கதரிசியா? இல்ல. ஓகே. எங்கிருந்து? நல்ல மதிப்பும் மரியாதையுடனும் ஜெருசலேமிலிருந்து அவர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் ஆள் அனுப்பிச்சு கனப்படுத்தி போய் யார்ட்ட கேட்கிறாங்க, நீ கிறிஸ்துவா அப்படின்னு. இல்ல, நான் கிறிஸ்து இல்ல அப்படிங்கிறார். இப்ப ஜீசஸ்ட கேட்கிறாங்க இப்ப அதே கேள்வியை, நீ கிறிஸ்துவா? 63ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 63. பரியாசம் பண்ணி, அடித்து, கண்ணை கட்டி, முகத்துல அரைஞ்சு, அநேக தூஷண வார்த்தைகளை சொல்லி இப்ப கேட்கிறாங்க 67ஆம் வசனம், நீ கிறிஸ்துவா? எங்களுக்கு சொல். என்னப்பா அது? ஒருவரை நல்ல ராயல் சிட்டியிலிருந்து, கிரேட் சிட்டியிலிருந்து, ஜெருசலேம்ல இருந்து ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாம் கணம் சூழ புடை சூழ வந்து யோவான் ஸ்நானகன்ட்ட நல்ல கணம் பொருந்தின வார்த்தையோடு கூட, நாங்க இங்க இருந்து ஜெருசலேம்ல இருந்து வந்திருக்கோம், ஆர் யூ கிரைஸ்ட்? நீ கிறிஸ்துவா? எங்களுக்கு சொல்லும். ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து இடத்துல எப்படின்னு கேட்டா, பரியாசம் பண்ணி, அடிச்சு, கண்ணை கட்டி, அரைந்து, துப்பி, அநேக வார்த்தைகளை சொல்லி, நீ கிறிஸ்துவா சொல்லு அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா, அது யோவான் ஸ்நானகன் அவனுடைய பிறப்பின் வர்த்தமானம், அவன் ஆசாரிய வகுப்பு உள்ளவன். அவன் ஆசாரிய வகுப்பு. அவங்க டேடி சகரியா ஆசாரியன். ஏய், நம்ம சமூகம், நம்ம இனம், நம்ம ஆளு, இவனை கனம் கொடுங்க, இவனை கனம் கொடுத்து இவனை கேளுங்க. யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, அவங்க டேடி ஒரு நீதிமான், சகரியா ஆசாரி, நாம எல்லாம் ஒரே வகுப்பு, அவன் அப்படி கனத்தோட கேளுங்க. தச்சன் கார்பெண்டர், தச்சன், இவனுக்கு என்ன மரியாதை? மரியாளின் மகன் தச்சன், கார்பெண்டர், கலிலேயன், இவனுக்கு என்ன கன மரியாதை? அடிச்சு துப்பி, காரி துப்பி அடிச்சு, நீ கிறிஸ்துவா சொல்லு. பிரியமானவர்களே, சோ நம்மை அப்படி நடத்தும் பொழுது ஒரே காரியத்தை, ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தர் டீல் பண்றது ஒண்ணு, இன்னொருத்தர் டீல் பண்றது வரும் பொழுது இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே, என்ன இப்படி டீல் பண்றாங்க, என்ன இப்படி டீல் பண்றாங்க, டீல் பண்றவங்க எப்படியோ டீல் பண்ணிட்டு போட்டோம், விசாரிக்கிறது எப்படியோ விசாரிச்சுட்டு போட்டோம். ஆண்டவரே, நான் கனவீனம் ஆகுறேன், நான் இந்த இடத்துல அவமானப்படுறேன், இந்த இடத்துல நான் சிறுமப்படுறேன், நான் காரி துப்பப்படுறேன், நடத்தப்படல. ஏன் அப்படின்னா, எனக்கு பேக்கப் கிடையாது, என்னோட ஃபேமிலி பேக்கப் இல்ல,
எனக்கு 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 எந்த வெயிட் இல்ல, எனக்கு கனம் இல்ல, எனக்கு மகிமை இல்ல, எனக்கு பேக்கப் இல்ல, எதுவும் இல்ல. சோ இந்த இடத்துல நான் சிறுமப்படுத்தப்படுறேன் அப்படின்னா, பிரியமானவர்களே, இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு எப்படி இருந்தாருன்னா, பேசாமல் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நான் பேசக்கூடாது, நான் பேசாம இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய கிருபையை கொடுங்க. சோ பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சிறுமையில், அப்படிப்பட்ட தாழ்மையில் அவர் இன்சல்ட் பண்ணப்படும் பொழுது, அவர் அவமானப்படும் பொழுது, ஏற்றுக்கொள்ளப்படாமல் பொழுது, சிறுமைப்படும் பொழுது, நிந்திக்கப்படும் பொழுது, புறக்கணிக்கப்படும் பொழுது, இயேசு வாய் திறவாமல் இருந்தார், வாய் திறவாமல் இருந்தார், பேசாமல் இருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகும்படி ஒரு சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசு கிறிஸ்து இருந்ததான அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, அது தேவனுடைய கிருபை மாத்திரமே செய்யும். அவரிடத்தில் சம்பூர்ணமாய் இந்த கிருபை இருந்தது. அந்த கிருபை அந்த அளவுக்கு அவ்வளவாய் வெளிப்பட்டது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் இன்சல்ட் பண்ணப்படும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னதாக சராம்பூர் யூனிவர்சிட்டியில அவருடைய வில்லியம் கேரியினுடைய அவருடைய ஒர்க்க, அவர் செய்த மகத்துவமான அந்த வேலையை, தன்னுடைய மனைவி பைத்தியமாகி பிள்ளையை சாக கொடுத்து சூழ்நிலையில தீக்கரையாக்கப்பட்டு அவ்வளவு கடினமானதின் மத்தியிலிருந்து வெளிப்பட்டதான அவருடைய ஒர்க்கை, அந்த டிரான்ஸ்லேஷனை, அந்த மொழிபெயர்ப்பினுடைய காரியங்களை கனப்படுத்தும் வகையில் அவரை கனப்படுத்துறதுக்காக இந்த சராம்பூர் யூனிவர்சிட்டியில வில்லியம் கேரி அவர்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்படுத்துறாங்க. அப்ப இருக்கக்கூடியதான இந்த பிரிட்டிஷ்ல உள்ளதான பீப்புள் அவரை அந்த ஃபங்க்ஷன்ல, அவ்வளவு பெரியதான ஃபங்க்ஷன்ல அவரை அவமானப்படுத்துவாங்க, அவரை இன்சல்ட் பண்ணுவாங்க. நீ ஒரு ஷூ மேக்கர் தானே, நீ இங்கிலாந்துல இருந்த நாட்கள் நீ ஒரு ஷூ மேக்கர் தானே அப்படின்னா, நாம ஷூ மேக்கர்னா நாம ஒரு பெருசா வார்த்தை எடுத்துக்கிறோம். நம்ம இந்த வார்த்தைக்கு ஷூ மேக்கர்னா செருப்பெல்லாம் தயாரிச்சு விற்கிறவங்கள போல. அவர் அவமானப்படுத்துறதுக்காக ஷூ மேக்கரான்னு சொல்லிட்டு அவர் அவமானப்படுத்துறாங்க. ஆனால் வில்லியம் கேரி சொன்ன வார்த்தை, நான் ஒரு ஷூ மேக்கர்ல கிடையாது, நான் ஒரு காப்லர், நான் ஒரு செருப்பு தைக்கிறவன். எவ்வளவாய் அந்த இடத்த ஒரு மனுஷன் எவ்வளவு ஒரு உயர்வுல இருந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய யாருங்கிறத தன்னை உயர்த்தவே இல்லை, தன்னுடைய சிந்தையில் இல்ல நான் யாரு, நான் ஒரு செருப்பு தைக்கிறவன். நீங்க ஒரு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்க, ஷூ மேக்கர் எல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் ஒரு காப்லர்பா, நான் ஒரு செருப்பு தைக்கிறவன்பா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்கள் அப்படின்னா, இடர மாட்டார்கள். அவர்கள் மனம் புண்பட மாட்டார்கள். இயேசுனுடைய சிந்தை உடையவர்கள், தாழ்மையில் இருக்கிறவர்கள். சங்கீத புஸ்தகம் 103வது சங்கீதம் 103வது சங்கீதம் 14ஆம் வசனம். பிரியமானவர்களே, நம்மளுடைய உருவம் என்னது என்பதை நாம் மறந்துட வேண்டாம். தேவன் நாம் யாருங்கிறதை தேவன் அவர் நினைவு கூர்ந்துட்டார். God remembers. நாம் யாருங்கிறத தேவன் அறிகிறார். சங்கீதம் 103வது சங்கீதம், நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம் டஸ்ட், நம்மளுடைய பார்வையில் பிரியமானவர்களே, நான் என்னுடைய பார்வையில தேவன் டஸ்ட் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறார். நீ டஸ்ட், நீ புழுதி, நீ தூசு, நீ மண், நீ தூசு என்று அவர், புழுதி என்று அவர் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறார். ஆனால் நான் என்னுடைய பார்வையில் நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா, சமயத்துல நான் மறந்துடுறேன். நான் நினைவிலே இருக்கணும், நான் டஸ்ட்ங்கிறதுலே இருக்கணும், நான் புழுதி, அதான் என்னுடைய இருப்பிடம். That should be my dwelling place. அந்த இடத்திலேயே தான் நான் இருக்கணும். ஆனால் நாம் நம்மளுடைய பார்வையில் அநேக சூழ்நிலைகள்ல, நானாவது மண்ணாவது, நான் மாணிக்கம், நான் வைடூரியம், அவர்களுக்கு தான் பிரச்சனை. நான் புழுதி, அதான் என்னுடைய இடம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. யோபு பிரியமானவர்களே, ஒரு காலகட்டத்தில் டஸ்டா தான் இருந்தாரு, புழுதியாதான் இருந்தாரு. அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தத்துல அப்படியே ஏறி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, தலையில என்ன ஆயிடுச்சுன்னா, தான் டஸ்ட்ங்கிறதே மறந்துட்டார், நான் புழுதி அப்படிங்கிறதே மறந்துட்டார். அவருடைய சுய நீதி தலையில ஏறினதுக்கு அப்புறம்
அவர் யாரும் ஒன்னு என்ன செய்ய முடியலன்னா ஒரு காரியத்தை சொல்ல முடியல. நியாயப்படுத்தி 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 தன்னை நீதிமான் காண்பிச்சு 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 இப்ப தேவன் அவரோடு கூட பேசி அவர் உணர்த்தி வித்து நீ யார் அப்படிங்கறத மறுபடியும் கொண்டு வந்துட்டார். எப்பா நீ யாருங்கிறத நீ சொல்றேன், உன்னுடைய நீதியில இவ்வளவு பெரிய ஆளா நீ பாக்குறிய நின்னு. தேவன் பேசி உணர்த்தினதுக்கு அப்புறம் அவர் எங்க இருந்து மனம் திரும்பினார் அப்படின்னா, ஆண்டவரே என் கண் கண்டுருச்சு, நான் புழுதிக்கே திரும்பிடுறேன், என் கண் என்னப்பதான் பாக்குது, இப்ப நான் மறந்துட்டேன், நான் புழுதிங்கிறத மறந்துட்டேன், நான் ஒண்ணு இல்லைங்கிறத மறந்துட்டேன், நான் டஸ்ட்ங்கிறத மறந்துட்டேன், என்னுடைய நீதி என் தலையில ஏறிடுச்சு, என்னுடைய பரிசுத்தம் என் தலையில ஏறிடுச்சு, நான் என்ன மறந்துட்டேன். நீங்க என்ன நினைவு கூறுகிறது போல, நீங்க என்ன நினைவு கூறுறது போலே நான் என்ன நினைவு கூற தவறிட்டேன். நீங்க என்ன மண்ணென்று நினைவு கூறுகிறீங்க, புழுதி டஸ்ட்ன்னு சொல்லிட்டு நினைவு கூறுகிறீங்க. ஆனா நான் என்ன புழுதியா என்ன பார்க்கல, என்ன டஸ்டா நான் பார்க்கல. என்ன ஆண்டவரே நான் கண்டுகொள்ள எனக்கு உதவி செஞ்சீங்க, உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க திரும்பிட்டார்? யோப் 42 வாசிக்கிறோம், தன்னை புழுதியில் வைத்து, தன்னை தூளிலும் சாம்பலிலும் வைத்து நான் மனஸ்தாப்படுகிறேன். ஐயோ இந்த இடத்துல இருக்க வேண்டிய நான் மேல போயிட்டேனே, என்ன அறிவிருக்கிறேன், என்னுடைய நீதியும் பரிசுத்தம் என்ன இந்த அளவுக்கு என்ன ஆக்கி விட்டுருச்சு. நான் திரும்பிட்டோம், நான் திரும்பி நான் டஸ்டுக்கே வந்துட்டோம், நான் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்பட்டு என்ன அறிவிருக்கிறேன் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, தட்ஸ் அ பிளேஸ். அதான் நம்மளுடைய அந்த இடத்திலேயே நாம் இருந்துருவோம், புழுதியிலே இருப்போம், நம்மளுடைய முகத்தை புழுதியிலே வைப்போம். அந்த புழுதி, அந்த மண்ணாங்கட்டி, அந்த டஸ்ட் என்ன செய்யாது அப்படின்னா, ஒரு காலம் என்ன செய்யாது அப்படின்னா, இன்சல்ட் பண்ணப்படும் பொழுது மனம் புண்படாது. நான் காப்லருங்க, ஷூ மேக்கர், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஷூ மேக்கர், நான் செருப்பு தைக்கிறவன். நோ இடரல், மனம் புண்படுதல், மனம் புண்படுறது, இடரல் அடைகிறது ஏது மண்ணாங்கட்டி. மாணிக்கம் தன்னை மாணிக்கமா பாக்குறது, வைடூரியமா பாக்குறது, வயிறுக்கல்லா பாக்குறதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா தங்களை இடரல் அடைவார்கள், மனம் புண்படுவார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாம் தரிப்பித்துக் கொள்வோம், தாழ்மையிலே இருப்போம், இன்னும் கீழே இறங்கிப்போம், இன்னும் கீழே இறங்கி 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 இறங்கிப்போம். அவமானம், நிந்தை, சிறுமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியமானவர்களே மண் என்றே நாம் மறந்துட வேண்டாம், டஸ்ட்ங்கிறத மறந்துட வேண்டாம். அது நம்மளுடைய பிளேஸாகவே இருக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.